நண்பர்களுக்கு வணக்கங்க. இது ஆர்கான் எலக்ட்ரிக் பவர் கண்ட்ரோல்ஸ் கோயம்புத்தூருங்க. சர்வோ ஸ்டெபிலைசர் டிரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிஎஃப்சி ஆட்டோமேட்டிக் ஃபேஸ் செலக்டர் ஏடிஎஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோங்க. எல்லா பவர் கண்டிஷனிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. இன்னைக்கு நீங்க வீடியோல பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஃபேஸ் சேஞ்சர்னு சொல்லுவாங்க, ஆர் ஆட்டோமேட்டிக் ஃபேஸ் செலக்டர்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவும் இருக்க போகுதுங்க. இதோட அவுட்டர் லுக்கு எப்படி என்னன்றது டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலுங்க இதோட அவுட்டர் லுக்குங்க. இதில் போட்டிருக்க பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி உங்களுக்கு வந்து பவுடர் கோட்டடுங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நான் கரோடு மெட்டீரியலுங்க. பாக்ஸ் லுக்கு பார்த்தாவே தெரியுங்க, ஹெவி மெட்டீரியலுங்க. கீ டைப் ஓப்பன் டோரு கொடுத்துருக்கோங்க. இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஃபேஸ் செலக்டரோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மெயினாக 3 ஃபேஸ் சில வீட்டில் வாங்கியிருப்பீங்க. சில டைம் இபிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸை வந்து கட் பண்ணி விட்ருவாங்க. 2 ஃபேஸ் தான் இருக்குங்க. அந்த மாதிரி டயத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேஸ் வந்தாலும் 3 ஃபேஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருங்க. 2 ஃபேஸ் வந்தாலும் 3 ஃபேஸாக பண்ணி கொடுத்துருங்க. 3 ஃபேஸ் வந்தால் அப்படியே 3 ஃபேஸாக டைரக்ட் பண்ணிடுங்க. இதுதான் இதோட இன்னர கன்ஸ்ட்ரக்ஷனுங்க. எப்படி யூஸ் பண்ணிருக்கோன்றதை பாருங்கள். அது நிறையா நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. சிமிலருங்க தாங்க. ஒயரிங் கான்செப்ட் மட்டும் ஒவ்வொருத்தவங்களை பொறுத்து கொஞ்சம் மாறுங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்புட் பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வோல்ட்மீட்டரில் டைப் உங்களுக்கு லேம்ப் போட்டிருக்கோங்க. இன்புட்டை வந்து உங்களுக்கு இண்டிகேஷன்ஸ்க்காக உங்களுக்கு ஒரு 16 mm லேம்ப்பு, இன்புட்டுக்கு ஒரு 3 லேம்ப்பு, அவுட்புட்டுக்கு ஒரு 3 லேம்ப்பு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்க. கனெக்டர் பார்த்தீங்கன்னா இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 100 amps கனெக்டர் யூஸ் பண்ணியிருக்கோங்க. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா சப்ளை கொடுத்து செக் பண்ணி பார்த்துடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸில் சப்ளை கொடுத்துருக்காங்க. அவுட்புட் பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ்லையும் வர்றதை நீங்கள் இப்போ பார்க்கலாங்க. தட் மீன்ஸ் உங்களுக்கு ஒரு ஃபேஸை வந்து இது வந்து 3 ஃபேஸாக மாற்றி கொடுக்குங்க. பியூர்லி ஃபார் இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் அப்ளிகேஷன்ஸ்க்கு மட்டும்தான் இது யூஸ் பண்ண முடியுங்க. சிங்கிள் ஃபேஸ் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு வீட்டில் ஏசி இருக்குது, டிவி, அது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. எதை தவிரன்னு கேட்டிங்கன்னா 3 ஃபேஸ் மோட்ரு இருந்தால் இதை யூஸ் பண்ண முடியாதுங்க. அதாவது 3 ஃபேஸ் லோடுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ண முடியாதுங்க. மற்றபடி சிங்கிள் ஃபேஸ் அப்ளிகேஷன் எல்லாத்துக்கும், நார்மல் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் உள்ள ஒரே ஒரு இது பார்த்தீங்கன்னா இது ஒன்று தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிமீட்டர் போட்டு பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா மீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஃபேஸ்லையும் அவுட்புட் வருங்க. உங்களுக்கு என்ன இன்புட் கொடுக்குறோமோ அது அப்படியே 3 ஃபேஸாக கன்வெர்ட் ஆகி வந்துடுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிலே பேஸ்டு தாங்க. ரிலே பேஸ்ட்லையும் பண்ணலாம், கான்டாக்டர் பேஸ்ட்லையும் பண்ணலாங்க. டிபெண்டிங் அந்த அப்ளிகேஷன், டிபெண்டிங் அந்த ஆம்பியர் ரேட்டிங் பொறுத்து நம்ம வந்து செட்டப் வந்து நம்ம மாற்றுறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஃபேஸ் இன்புட் கொடுக்க போகிறாங்க. அவுட்புட் எப்படி வரும்ன்றதை இப்போ பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஃபேஸ் அவுட்புட் இன்புட் வந்து நம்ம 2 ஃபேஸில் கொடுத்துருக்கோங்க. இப்போ அவுட்புட் வந்து செக் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ வந்து சப்ளை ஆன் பண்ணிட்டாங்க. 2 ஃபேஸ் இன்புட் இருக்குது, 3 ஃபேஸ் அவுட்புட் வருங்க. டோட்டலி இந்த இண்டிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக வந்து உங்களுக்கு லேம்பில் தெரிகிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டோரும் உங்களுக்கு ஓப்பன் டைப் மாடலில் யார் வேணால் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம டோர் கொடுத்துருக்கோங்க. இன்புட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே பேனலோட பேக் சைட்ஸ்லேருந்து நம்ம ஈஸியாக கொடுத்துக்கலாங்க. அது டோட்டலி உங்களுக்கு கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக தான் கொடுத்துருக்காங்க. கேபிள் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே யூனியன் டைப் கேபிள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். டிபெண்டிங் அந்த ஆம்பியர் ரேட்டிங் வந்து நம்ம கேபிளோட சைஸ் வந்து நம்ம போட்டிருக்கோங்க. எல்லாமே ஹெவியாக தான் போட்டிருக்கோங்க. அதனால் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ரிலேவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் போல் ரிலேங்க. இது பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட சைஸ் பார்த்தீங்கன்னாங்க டபுள் போல் ரிலேல பார்த்தீங்கன்னா ஒரு என்ன கஸ்டமர் அப்ளிகேஷன் கேட்குறாங்களோ அவங்க வீட்டில் என்ன லோடு இருக்கோ அதை விட ஜாஸ்தியாக தான் இந்த ரிலே வந்து நம்ம போடுவாங்க. ஸோ அதனால் வந்து எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பயப்படவே வேண்டாங்க, பக்காவாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் இன்புட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 3 ஃபேஸ் அவுட்புட்டு வருங்க. ஸோ நீங்கள் எந்த வித ஃபேஸுக்கு நீங்கள் வந்து மேனுவலாக போயிட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படி பண்ண நீங்கள் அந்த வேலையே வேண்டாங்க. இதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க. ஃபுல்லியும் ஆட்டோமேட்டிக் பேஸ்டுங்க. இதோட பாக்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 1.5 சைஸ் தான் வருங்க. ஸோ அதனால் பக்காவாக இருக்குங்க. நீங்கள் வந்து மேனுவலாக நீங்கள் இப்போ வந்து போய் பண்ண வேண்டிய தேவைன்றது வந்து துளி கூட கிடையாதுங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ரிலே ஆன் ஆஃப் பண்ணி விட்ருங்க. அதனால் எந்த விதத்துலையும் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து நம்ம இன்னொரு இடத்துலேருந்து போய் மாற்றணும், இதை மாற்றணும், அந்த வேலையே வேண்டாங்க. இதுவே ஆட்டோமேட்டிக்காக மாற்றிக்கோங்க. இதுதான் இப்போ கஸ்டமர் பிளேஸில் இந்த தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோங்க. இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிஎஸ்லேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் பேனல்லேருந்து எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ஃபேஸ் செலக்டர், ஏபிஎஃப்சி, டிரான்ஸ்ஃபார்மர், சர்வோ ஸ்டெபிலைசர் எதுனாலும் நீங்கள் வந்து நம்ம கம்பெனியை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாங்க.
A to Z நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. இதை பற்றின மேலும் என்கொயரி வேணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்ம வந்து இந்த வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோங்க. தவறாமல் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்க்கலாங்க. எல்லாமே டீட்டெயில்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.